இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலில் பெரம்பலூர் அருகே ரவுடி வெள்ளைக்காளியை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் கைதான ரவுடி கொட்டுராஜா போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழந்தார். அடுத்து அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களின் ஆன்லைன் ஆர்டர் OTPயை வைத்து டெலிவரி ஊழியரை மோசடி செய்வதாக புகார் எழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆம்புலன்ஸ் கதவு திறக்காமல் சிக்கிக் கொண்டதால் உள்ளே இருந்த நோயாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் பெரம்பலூர் அருகே ரவுடி வெள்ளைக்காளியை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் கைதான ரவுடி கொட்டுராஜா போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழந்தார். இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை போலீசார் கடந்த சனிக்கிழமை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு புழல் சிறைக்கு அழைத்து சென்றனர். பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளியை கொல்ல முயன்றது. அப்போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அந்த கும்பல் தப்பியோடியது. தப்பியோடிய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய மதுரையைச் சேர்ந்த கொட்டுராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். கொட்டுராஜா மறைத்து வைத்திருந்த அரிவாள், நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்ய போலீசார் அவரை திருமாந்துறை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது நாட்டு வெடிகுண்டை எடுத்து போலீஸ் வாகனம் மீது வீசியதுடன் உதவி ஆய்வாளர் சங்கரை இடது முழங்கை அருகில் அரிவாளால் வெட்டிவிட்டு கொட்டுராஜா தப்ப முயன்றதாக தெரிகிறது. இதையடுத்து மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் காயம் ஏற்பட்டு ரவுடி கொட்டுராஜா கீழே விழுந்துள்ளார். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்த உதவி ஆய்வாளர் சங்கர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொட்டுராஜாவின் உடல் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. டெலிவரி OTP கேட்பது போல புதிய வகையில் மோசடி செய்வது குறித்து விழிப்புடன் இருக்குமாறு வாடிக்கையாளர்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களின் ஆன்லைன் ஆர்டர் OTPயை வைத்து டெலிவரி ஊழியரே மோசடி செய்வதாக புகார் எழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளிப்கார்ட் மூலம் ஆடையை ஆர்டர் செய்த பெண் ஒருவர் தான் ரிட்டர்ன் செய்யாமலேயே அந்த ஆடையை வேறு யாரோ ரிட்டர்ன் செய்து ரீஃபண்ட் தொகையை பெற்றிருப்பதாக புகார் அளித்துள்ளார். விசாரணையில் டெலிவரி ஊழியர் பொருளை டெலிவரி செய்யும் போது டெலிவரி OTPக்கு பதிலாக பிளிப்கார்ட் லாகின் OTPயை அனுப்பி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணிடம் லாகின் OTPயை பெற்று டெலிவரி ஊழியரே பொருளை ரிட்டர்ன் செய்து ரீஃபண்ட் தொகையை பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வகை மோசடி குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள சைபர் கிரைம் போலீசார் பெரும்பாலும் கேஷ் ஆன் டெலிவரி முறையிலேயே இந்த மோசடி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர். ஈரோடு அருகே காட்டு யானை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூர் மலைப்பகுதியிலிருந்து கேர்மாலம் செல்லும் சாலையில் காட்டு யானை ஒன்று காரை வழிமறித்து பிளிரியபடி துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் இருந்த பயணிகள் யானையை பார்த்து அச்சத்தில் உறைந்ததோடு காரை மெதுவாக பின்னோக்கி இயக்கினர். சிறிது நேரம் அங்குமிங்கும் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. திருச்செந்தூர் கோவிலில் பெண் பக்தர்கள் மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் தரிசனத்திற்காக வரிசையில் நின்ற பெண் பக்தர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரிசையில் நின்று கொண்டிருந்த போது பெண் பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதில் 5 பெண்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். திருவண்ணாமலையில் வீட்டின் முன்பு காரை நிறுத்தியதால் குடியிருப்பு வாசிகள் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
திருவண்ணாமலையில் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் வீடுகளுக்கு முன்பு வாகனங்களை நிறுத்துவதால் குடியிருப்பு வாசிகளுக்கும் பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. திருவண்ணாமலைக்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகின்றனர். போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் கோயிலின் 4 மாட வீதிகளில் கார்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. வீடுகள், கடைகளுக்கு முன் கார்களை நிறுத்தி விடுவதால் உள்ளூர் மக்களுக்கும் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கர்நாடகத்தில் இருந்து வந்த பக்தர்கள் ஒரு வீட்டின் முன்பாக வாகனத்தை நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பார்க்கிங் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவண்ணாமலை நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டல் மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் உள்ள முதல்வர் வீட்டிற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரின் செல்போன் எண்ணை வைத்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பதும் மதுபோதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்துள்ளது. நெல்லை அருகே மர்ம கும்பல் ஒன்று அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளையடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் முக்காடு போட்டு சுற்றித் திரிந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அடுத்தடுத்து 7 வீடுகளின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கல்லூரி பேராசிரியரான ஜான்சேகர் வீட்டில் 7,000-உம், ரயில்வே லோக்கோ பைலட்டாக உள்ள மணிமாறன் வீட்டில் 70,000-உம், பைக் ஷோரூம் பொது மேலாளராக உள்ள ஜேசுராஜின் வீட்டில் 5 கிராம் தங்கம் மற்றும் 20,000 ரொக்கமும் திருடப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் கோதை ஆற்றில் முதலை இருப்பதால் ஆற்றில் பொதுமக்கள் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் கோதை ஆற்றில் உள்ள முதலையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முதலையை பிடிக்க எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் படகு சவாரி பகுதிக்கு முதலை செல்லாமல் தடுக்க ஆற்றின் குறுக்கே வலை விரித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுவரையில் ஆற்றில் பொதுமக்கள் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊட்டி மைசூர் சாலையில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள வனத்துறையினர் வாகனத்தை நிறுத்தி யானையுடன் செல்ஃபி, புகைப்படம் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சேலம் அருகே கார் தீப்பிடித்த விபத்தில் 3 பேர் உயிர் தப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடி பகுதியில் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு சென்னைக்கு புறப்பட்ட போது கார் என்ஜின் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் பயணித்த சேலம் சித்தனூரைச் சேர்ந்த சக்தி, அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் காரை விட்டு உடனடியாக கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்த நிலையில் விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாமக்கல் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் சமையல் எண்ணெய் லோடு ஏற்றி சென்ற லாரி மீது சாக்குப்பை ஏற்றி வந்த மினி சரக்கு வாகனம் மற்றும் 2 வீலர் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். விபத்தில் 2 வீலரில் வந்த கார்த்திக், சேனாதிபதி, சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில்
படுகாயமடைந்த மூவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் ஆம்புலன்ஸ் கதவு திறக்காமல் சிக்கிக் கொண்டதால் நோயாளியின் உயிர் பிரிந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆம்புலன்ஸ் கதவு திறக்காமல் சிக்கிக் கொண்டதால் உள்ளே இருந்த நோயாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்ட மருத்துவமனைக்கு 65 வயது முதியவர் ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார். மருத்துவமனை வாசலில் ஆம்புலன்ஸ் கதவை திறக்க முயன்றபோது கதவு பழுதடைந்து சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரம் முயற்சித்தும் கதவை திறக்க முடியாததால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று கதவை திறந்துள்ளார். இந்த நீண்ட போராட்டத்திற்கு பின் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்லப்பட்ட முதியவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த முதியவர் மருத்துவமனையை அடைவதற்கு முன்பாகவே உயிரிழந்து விட்டதாக மாவட்ட சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பெண் டாக்டருக்கு HIV ஊசி போட்ட இளம் பெண்ணை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். முன்னாள் காதலனை பழிவாங்க காதலி செய்த இந்த சதிச்செயல் அம்பலமானது எப்படி? பைக்கில் சீறி பாயும் இந்த 2 பெண்களை பார்த்து சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். முன்னாள் காதலனை பழிவாங்க அவரது மனைவிக்கு HIV தொற்றுள்ள இரத்தத்தை செலுத்திய கேடி பெண் மருத்துவர்கள் இவர்கள். சம்பவம் நடந்த இடம் ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டம். இதே பகுதியைச் சேர்ந்தவர் போயா வசுந்தரா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வசுந்தராவும் அதே பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் கருண்குமார் என்பவரும் ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர். ஆனால் அந்த காதல் திருமணத்தில் கைகூடவில்லை. இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கருண்குமாருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் ஒரு பெண் மருத்துவரோடு திருமணம் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்ற ஜனவரி 9ஆம் தேதி மதிய உணவுக்காக வீட்டிற்கு ஸ்கூட்டரில் சென்றிருக்கிறார் பெண் மருத்துவர். வண்டி கேசி கால்வாய் அருகே வந்தபோது எதிரே வந்த பைக் ஒன்று பெண் மருத்துவரின் ஸ்கூட்டரில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் தடுமாறி விழுந்த பெண் மருத்துவரை விபத்து ஏற்படுத்திய பெண்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். அப்போது மருத்துவரை ஆட்டோவில் ஏற்றியவுடன் உதவிக்காக வந்த ஒரு பெண் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு ஊசியை எடுத்து பெண் மருத்துவரின் உடலில் செலுத்தியிருக்கிறார். இது என்ன ஊசி, ஏன் இந்த ஊசியை எனக்கு போடுகிறீர்கள் என அரை மயக்கத்தில் பெண் மருத்துவர் கேட்டவுடன் அவரை அங்கேயே விட்டுவிட்டு 2 பெண்களும் எஸ்கேப் ஆக முயன்றுள்ளனர். இது பெண் மருத்துவருக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. உடனே அவர்களின் கையில் இருந்த ஊசியை மட்டும் பிடுங்கி இருக்கிறார். பின்னர் கணவரை வரவழைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் செலுத்திய ஊசியை சோதித்த போதுதான் அனைவருக்கும் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அந்த ஊசிக்குள் இருந்தது HIV தொற்றுள்ள இரத்தம். அதுதான் மருத்துவரின் உடலில் செலுத்தப்பட்டிருக்கிறது. உடனே இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது மருத்துவர் கருண்குமாரின் முன்னாள் காதலி வசுந்தரா என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், முன்னாள் காதலன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காதலனை பழிவாங்க துடித்திருக்கிறார். இதற்காக காதலனின் மனைவிக்கு HIV தொற்றுள்ள ஒரு இரத்தத்தை செலுத்தி தம்பதிகளை பிரிக்க திட்டம் போட்டுள்ளார். அதன்படி கர்னூல் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருந்து HIV தொற்று பாசிட்டிவ் செய்யப்பட்ட ஒரு இரத்தத்தை வாங்கி குளிர்சாதன பெட்டியில் பாதுகாப்பாக வைத்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு அதோனி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியும் கோங்கே ஜோதி என்ற பெண்ணையும் அவரது 20 வயதுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிற்கு சேர்த்திருக்கிறார் வசுந்தரா. குற்றவாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார்
வசுந்தரா, அவருக்கு உதவியாக இருந்த நர்ஸ் ஜோதி மற்றும் அவரின் 2 பிள்ளைகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை தென்கரை வாய்க்கால் மீது உள்ள குறுகலான நடைபாலத்தில் கார் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வழி தெரியாமல் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றபோது கார் நடைபாலத்தில் சிக்கியுள்ளது. மேப் காமிச்சிருந்துங்க எல்லாம் விவரம் எப்பா இதுல. சென்னை அண்ணா சாலையில் மின்கம்பத்தை தொட்ட 2 தூய்மை பணியாளர்கள் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் மின்கம்பத்தை தொட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் 2 காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அண்ணா சாலையில் தாராப்பூர் டவர் அருகே தூய்மை பணியாளர்களான வரலட்சுமி, கலைவாணி ஆகியோர் சாலையை கடக்கும்போது சாலை தடுப்பிற்கு இடையே இருந்த மின்கம்பத்தை தொட்டுள்ளனர். அப்போது அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து 2 காயமடைந்தனர். 2 ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அருகே லாரி மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கேரளாவிற்கு கனிமங்களை கொண்டு சென்ற லாரி மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் இருந்து கேரளாவிற்கு லாரி ஒன்றில் கனிமங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மருதம்புத்தூர் பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் அந்த லாரி மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியுள்ளனர். இதில் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சுப்பிரமணியன் படுகாயமடைந்தார். அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் அருகே திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை வசதி கோரி பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையின் நடுவே அமர்ந்து மறியல் செய்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கேரளாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பேருந்து வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ விவகாரத்தில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் சிறையில் உள்ள இளம் பெண்ணின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பேருந்து பயணத்தின் போது தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக இளம்பெண் வெளியிட்ட வீடியோ விவகாரத்தில் வேதனையடைந்த தீபக் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக வடகரா பகுதியைச் சேர்ந்த ஷிம்ஜிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவான அவர் கடந்த 21ஆம் தேதி உறவினர் வீட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குண்டமங்கலம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஷிம்ஜிதாவின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உத்தரப்பிரதேசத்தில் கால்நடை கடத்தல் கும்பல் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் கால்நடை கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் நடத்திய என்கவுண்டரில் ஒருவர் காயமடைந்தார். புலன்ஷர் பகுதியில் கால்நடைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு போலீசார் சென்றனர். அப்போது கடத்தல் கும்பல் தாக்குதல் நடத்த முயன்றது. இதையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். கடத்தல் கும்பலிடமிருந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சபரிமலை தங்கக் கொள்ளை வழக்கில் கைதான உன்னிகிருஷ்ணன் போற்றி மீது செக் மோசடி புகார்கள் எழுந்துள்ளன. மற்றொரு புகார் மீதான விசாரணை காரணமாக சபரிமலை தங்கக் கொள்ளை வழக்கில் கைதான உன்னிகிருஷ்ணன் போற்றி ஜாமீனில் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
துவாரபாலகர் சிலை தொடர்பான வழக்கில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அதே விவகாரத்தில் இரண்டாவது வழக்கிலும் ஜாமீன் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் உன்னிகிருஷ்ணன் போற்றி மீது திருவனந்தபுரம் பகுதியில் ரியல் எஸ்டேட் பணப்பரிமாற்றம் மற்றும் செக் மோசடி புகார்கள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மெக்சிகோவில் கால்பந்து போட்டியின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் சலமன்கா நகரில் நடைபெற்ற கால்பந்து போட்டி முடிந்ததும் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் உயிரிழந்ததுடன் 12 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் சிக்கிய சிறுவனின் தாய் ஒருவர் உதவி கேட்டு தன் மகன் அழைத்த அந்த தொலைபேசி அழைப்பு தன் உயிரையே உறைய வைத்துவிட்டதாக கலங்கினார். ஆயுதம் தாங்கிய குழு தாக்கியதாகவும் தாக்குதலுக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் நகர மேயர் சீசர் தெரிவித்தார். குவானசுவாட்டோ மாநிலம் நீண்ட காலமாக போதைப் பொருள் கும்பல்களின் அதிகார போட்டியால் மிகுந்த வன்முறைக்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணம் சிசாருவா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் இன்னும் மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 300க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு ஜாவா அவசர சேவைகள், ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் உள்ளூர் தன்னார்வலர்களும் மீட்பு பணியில் பங்கேற்றுள்ளனர்.